வெல்கம் டு சிஎம் கணேஷ் vlogs. எல்லாம் நம்ம பசங்க தான், வேற யாரும் இல்லை. மாறு வேஷத்தில் இருக்கிறாங்க. எங்கே போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ். இந்த குளூரில் நந்தி ஹில்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா நைட்டு சிவராத்திரி நம்ம சொன்னானுங்க போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கினானுங்க. அப்படியே ஃபுல்லாக தூங்கிட்டானுங்க. எழுப்பி கூட்டின்னு வரதுக்குள்ளே இவங்க போகணும் ஆச்சு. அது அந்த கஷ்டம் நான் பண்ணல, நம்ம அப்படி பட்டோம். ஓகே போலாமா? ஆறா இவனுக்கு எங்க ஏதோ ரேசர் மாதிரி நின்றுங்கிறானுங்க எல்லாம் லைனா. இவனே கட்டி இப்படி கட்டி இப்படி சொல்லு. இவன் பச்சு எழுப்புனுங்க. உள்ள போயிட்டு லாஸ்ட் போன் பண்ணோம் எல்லாரும் கூட்டினோம். போன் பண்ணோம். ட்ரிப்பு பிளானரே வந்தானே பயங்கரமா பண்ணிருக்க. எல்லாரும் வந்தாச்சு. வந்து இவன் போயிட்டு பச்சு எழுப்பிருக்காங்க போது. நீ எல்லாமே அங்க போய் மக்கள் தூங்க. ஆனா சத்தியமாலே உள்ள தூக்கணுங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா தூக்கம் வேற. எல்லாருமே எங்க ஃபுல்லா யாரும் தூங்கல. நைட் வேற சிவராத்திரியா அப்பதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னால யாரும் தூங்க முடியல. இப்ப எத்தனை பேர் போறோம்னு பாத்தீங்கன்னா 2, 4, 6 பேர். 6 பேரா? இப்போ எல்லாம் தூக்க போனோம் தானே? 6 பேர் தூக்க போனோம் தானே? டீ குடிக்கணும். டீ குடிக்க போனோம். டீ குடிச்சா போதும் போயிருமா? கன்ஃபார்மா போயிடும். இல்லைனாலையும் டீ குடிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேரு. லோகு, அபி, ஆதி, நிவாஸ், கேமரா பிடிக்கிறது நம்ம சசி, அப்புறம் நான் லாஸ்ட். போலாமா? டீ குடிக்கவா? வண்டிங்க காட்டிடு. போலாமா? வண்டிங்கெல்லாம் பெட்ரோல் பங்கு இப்படி பண்றோம். ஒரு டீ கறி கொடுத்து வந்துங்கிறானுங்க டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா கரெக்டாக 4:12. டைம் இப்போ கரெக்டாக 4:12 ஆகுது. இதுக்கு மேலே இப்போ இங்கேருந்து கிளம்பணும். 6 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. 6 மணிக்கு போனால் தான் வியூ பாயிண்டே நல்லாயிருக்கும். லேட் பண்ணிடுவாங்க என்னன்னு தெரியல. எப்படியும் லேட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். எங்கே போகிற ஒரு தடவை போட்டு அதே லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக டைம் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் கரெக்டாக டைமுக்கு போட்டு போக மாட்டானுங்க. எனக்கு நல்லா தெரியும். இவங்க கூட போடாலே அது அவ்வளோதான். ட்ரிப்பு தான் அது. இன்னும் வைவெல்லாம் பண்ணின்னு போனன்றானுங்க. இன்னும் அது லேட் ஆகிருக்கு. டீ குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். இவங்களே தான் போலீஸ். 4 பேரை வள வச்சு தேடிக்கிறது போலீஸ். விட்டா போனாலும் இருக்கும். ஓகேங்களா? விட்டா போதான் வீட்டுக்கு போய் ட்ரிப்பு பிளானரே அவனா தூக்கு வருதுன்றான். பத்தியா இது நவ்யா, அப்புறம் ஜெனிஃபர் வந்து நடு போலாம். ஏய் மெயின் அந்த பேர் தேஜு வந்து கூப்பிட்டு அவளை இலை போல தேவையில்ல. பின்னாலே போதும். தமிழ்ல பேசுங்க. பிரியாணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமா வரலையா? இங்க பாரு, அவன் வேற பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிரியாணி சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு. ஏய் பிரியாணிக்கு வரலையா? கொஞ்சம் சொல்ல பரவாயில்ல. பாருங்க, நவ்யா ஜெனிஃபர் பாத்துருந்தீங்கன்னா உஷாராயிக்காங்க. இவன் ஆள் சரியில்லை. அவ பேர் என்னடா? தேஜு. யாரும் சொன்னேன். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் தான் இருக்கும். பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம் பெட்ரோல் போடுறதுக்கு. ஆல்ரெடி பெட்ரோல் போட்டுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் பெட்ரோல் ஃபோன் காசு போக மாட்டேங்குது. அதனால இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மள வேறு கூப்பிட்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு போல காசு. எனக்கு தெரிஞ்சு ஐஃபோனை விற்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். பேசாமல் ஐஃபோனை விற்றுடலான்னு நினைக்கிறேன். நான் சொல்லலை. இப்போ ஐஃபோனை விற்றுடலாம். வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஏன்டா ஏன் போல
பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்று இதில் ஸ்கேன் பண்ணேன், அப்படி இல்லைன்னா யாருக்குன்னா அனுப்பிவிடு, அவங்க நம்பரில் ஸ்கேன் பண்ண சொல்லி. ப்ரோ கூகுள் பேல எனக்கு அனுப்பிச்சு விடு. நான் இவனுக்கு அனுப்பேன். அவ்வளோதான், இன்னைக்கு மறுகையா தான்டா. டேய் சகுனமே சரியில்லை, சகுனமே சரியில்லை. ஏன் லோக இதை பற்றி என்ன நினைக்கிற நீ? இந்த மாதிரி திடீர்னு வந்தோம், இப்போ பெட்ரோல் போட்டோம். வேற வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு? நம்மளுக்கா? பார்த்தேன். ஏற்கனவே அந்த டீ கடையிலே ஒருத்தர் யாராவது சண்டை போட்டான், அதில் இன்னும் நல்ல நேரம். அப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் பங்க்ல இன்னும் நல்ல நேரம். வண்டி ஆஃப் பண்ண தூங்கலாம். போகிறது 6 மணி அப்படிலாம் இல்லை, நான் மேலதான் ஆயிரும். எதுவுமே பார்க்க மாட்டோம், போகலாம் அழகா போய் தூங்கலாம். கேட் ஓப்பன் 6 மணிக்கு, கேட் ஓப்பன் 6 மணிக்கு எவ்வளோ வச்சுப்பா விட்டுறோம். 5 கண்டே 1 ஹவர். நான்லாம் இந்த தடவை மியூட்டே பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன் எல்லாத்தையும். என்னடா 1 ஹவர் பிடிச்ச போயிடும். சும்மா பக்கத்துல இருக்கு, எல்லாம் போகணும். 1 ஹவர் எல்லாம் போகலாம், அங்கே போக முடியாது. ஏய் வேஸ்டா, க்ளவுட் எல்லாம் போயிடலாம். சும்மா போகணும். க்ரௌட பக்கத்தா போறோமா? அதுக்கு சண்டே பச்சரே போயிருக்கலாமே. க்ளவுட்ரா, க்ளவுட் இல்ல. க்ளவுடா? க்ரௌடா நினைச்சிட்டேன். அதுக்கு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் காமிச்சிடுவேன் ஃபோன்ல. பார்த்தாங்க சரி. நீ என்னப்பா, அவ பேர் என்ன? சுமித்ரால பாக்குறதுக்கு ரெடியாகிற. காலையில நாளைக்கு லீவ போடுவேன். நாங்க 10 மணிக்கு உன்னை கூட்டிட்டு வந்து காலையில 10 மணிக்கு வீட்டுல சேர்த்துவோம். நீ 11 மணிக்கு மேல ஜாலியா சுத்துவ. இல்ல ஏழு கலர் ஐஸ் ஆகுது, இன்னும் டிஎல் பண்ணாம வச்சுக்கிறானுங்க. அந்த வியூ பாயிண்டா? பீச் மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்கு அந்த வியூ பாயிண்டா? அந்த வியூ பாயிண்ட் சேம் இப்படிதான் இருக்குமா? இரு சேம் இப்படிதான் இருக்குமா? இப்படி மட்டும் இல்ல, நிஜமாலடா அப்படியே இருக்கும். சீக்கிரமா போனா பீச் இல்லடா, கடல். சீக்கிரமா போனா அப்படி இருக்கும், இல்லன்னா ஒன்றும் இருக்காது. ஐயா தெரியலடா, இப்படி இருக்கும் கிளவுடு. கிளவுடு இப்படி இருக்கும், அப்படியே அழகா இருக்கும். அவ்வளவுதான், வானத்து மேலே ஏறி வச்சு ஓடலாம். அப்படிதான் இருக்கும். அது இப்படி இருக்கு, கடல் மாதிரி இருக்குது, அழகா இருக்கு. எப்படி இருக்கு? தண்ணி மாதிரி இல்ல, அதுதான் அப்படிதான் இருக்கும். பீச் மாதிரி. இது எவ்வளவு நேரத்துக்கு எடுத்த வீடியோ போட்டோ? மார்னிங் தான் 6 அங்க போயிட்டு கேஷ் பே பண்ண முடியாம பேடிஎம் டவுன்லோட் பண்ணி பேடிஎம் கிரியேட் பண்ணீங்களா? டைம் இல்ல. ஓகே, ரெடியா பண்ணியாச்சு. அவ்வளவுதான், ஒரு ரெடியா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப நேரா நிக்காம நண்டில தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர்ல போக முடியாதுன்னு சொல்றானுங்க. எப்படி லேட் ஆயிரும்ன்றானுங்க. ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்றானுங்க. என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்ப்போம், எவ்வளவு நேரத்துக்கு போறான்னு தெரியல. ஆல்ரெடி ஆண்டது போயிட்டே இருக்கோம். ஓகே பாய், அங்கே போயிட்டு போடுவோம்.